ready to marry you. Oh, I'm sorry. I wait for you. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? என்னது? சாரி சங்கர், நான் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. நீ எப்பவும் முத்தம் கொடுன்னு கேட்டுட்டு இருப்ப. இப்ப நான் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதான் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். அது சரி, இந்த நேரத்துல நீ இங்க? ஒன்றும் இல்லை, உங்க அப்பாவை எழுப்பி கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? என் கான்ஃபிடன்ஸ் மேலேயே டவுட்டா உனக்கு? மாமா மாமா. ஓகே, அப்பா எழுந்தாருன்னா என்ன கொன்னுடுவாரு. உங்க அப்பா வந்துருவாருன்னு பயமா இல்ல டிஸ்டர்ப் பண்ணிடுவாருன்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு தமிழ்நாட்டு பொண்ணுக்கு இருக்க அச்சம் தான். போதுமா? சரி, உன் கை காட்ட. எதுக்குடி? ராக்கி எதுவும் கட்ட போறியா என்ன? ஐயோ, அப்பவே நீ தாலி கட்ட ரெடியா இருந்த, இப்ப ராக்கி கட்டுவனா? கொடு கைய. என்ன இது? எதுக்குடி கோவத்துல எடுத்துட்டு போயிட்டு லவ்வே இல்லைன்னு சொல்லுவேன்? ஐயோ அம்மா, அந்த பிரச்சனையே வேண்டாம், இது உன்கிட்டயே இருக்கட்டும். ஆனாலும் இந்த லவ் பண்ற பொண்ணுங்களுக்கு ஓவர் வைப்ரேஷன் தான். சைலண்ட் மோடாக்கு தான் நீ இருக்கல, பரவாயில்ல விடு. இது என்னோட ஹஸ்பண்ட் ஞாபகமா என்கிட்டயே இருக்கட்டும். ஓகே, நான் இங்க வந்ததுக்கு காரணம், ஆக்சுவலா நான் உன்னை கோவப்படுத்திட்டேன்ல, அதுக்காக நாளைக்கு கோவிலுக்கு போலாமா? எனக்கு ஓகே தான், ஆனா மத்தியானத்துக்கு மேல போலாம். மதியானத்துக்கு மேல போலாமா? ஏன் மதியானம் வரைக்கும் ரெடியாவியா நீ? ஐயோ இல்லப்பா, ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். கோவிலுக்கு கூப்பிட்டா சரி, அதுக்கு முன்னாடி போனஸ்ல எதுவும் கொடுக்க மாட்டியா? முடியாது, போனஸ்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்போ என்னோட அக்கவுண்ட்ல போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகேவா? சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. கிளம்புன்னு சொன்ன கிளம்பு. ஒண்ணும் இல்ல ரெண்டும் இல்ல, முதல்ல கிளம்பு. என்னாச்சு? பஞ்சர். இப்ப என்ன பண்றது? என்னத்த பண்றது, வண்டியை தள்ளிக்கிட்டு தான் போனோம். வா போலாம். என்னால முடியல. இன்னும் கொஞ்சம் தூரமா? பஞ்சர் கடை இங்கதான், இங்கே பக்கத்துல. இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு? சரி தள்ள. சரி உட்காந்துக்கிறியா? உட்காரலாம் வேண்டாம். மாதேசா, கண்மணி காதலில் நெஞ்சம்தான் தாங்கிடுமா? மாதேசா, ஐஷு இப்படி ஆயிட்டேடி. பஞ்சர் கடை வந்துருச்சு பாத்தியா? என்ன எவனையும் காணும். செல்லம், இவரை பாரு சார், பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. பண்ணி தரேன் சார். சரி, நீங்க எதுக்கு கழுவுறீங்க? என்னத்த சொல்றது சார், காதல் படத்துல வர மாதிரி ஸ்கிரீன் பிளே மட்டும் தான் சார் சேஞ்ச் ஆயிருக்கு. என் கதை என்னன்னு சொல்றேன். அதோ போறாளே, அவதான் சார் என் லவர். பஞ்சர் போட்ட மாதிரிதான். போதும் சார், விடுங்க. பஞ்சர் போடுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா போட்டு தரேன் சார், வண்டியை விட்டு போங்க சார். பொண்ணோட கதெல்லாம் வேண்டாம், முதல்ல மொபைல் நம்பரை வாங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குல்ல? அதுக்காக தான் செல்லம் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது.
நேத்துல இருந்து சாப்பிடாம நடக்க முடியல, ரொம்ப மயக்கம் வருது. கல்லற போகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கணும். தட் இஸ் லைஃப். ஐயோ சங்கர், ஏய் செல்லம், என்னாச்சு? என்னால நடக்க முடியல. அங்க பாரு, அங்க ஒரு வீடு இருக்க மாதிரி இருக்கு. அங்க போய் தண்ணி கேட்கலாம். வா வாமா வா. தோமா வீடு கிட்டதான் இருக்கு, கவலைப்படாத. சைதன்யா யோகா கேந்திரா. தண்ணி கேட்கலாம் வா. பட்டா பட்டா, ஏ பட்டா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பெல் அடிச்சிட்டு இருக்க, காது கேட்கலையா? தெருவுல உள்ள நாய்க்கு கூட மரியாதை இருக்கு. உணர்ச்சியும் உருவமா இருக்கிற இந்த நர மனுஷனுக்கு மரியாதை இல்ல. இவனுக்கு மனசுல பெரிய ஆளுன்ற திமிழா? அப்பா அம்மா வச்ச பேர் இல்லையா? பட்டாவா பட்டா. தலை மேல ஒரு கொட்டு வச்சா சரியா வரும். யாரும் இல்லன்னு நினைக்கிறேன், வாங்க போலாம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். ஒரு நிமிஷம் பொருடா, யாராவது வந்து திறப்பாங்க. சும்மா இதையே சொல்லாத, நின்னாலும் கால் வலிக்கும். வா போலாம். நீங்க உயிர் வாழ்றதுக்கு குடிக்க தண்ணி குடுக்கறேன், குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. என்னால முடியலப்பா. என்னன்னு சொல்லுங்க. யார பாக்கணும்? யாரையும் பார்க்க வரல சார். கொஞ்சம் தண்ணி இருக்கா? எதுக்கு? தண்ணி எதுக்கு சார் கேட்பாங்க? குடிக்கிறதுக்கு தான். பையன் நல்லா இருக்கான், ஆனா குடிக்கிறதுக்கு முன்னாடி கழுவிக்கிறது நல்லது இல்ல. என்ன? அதான் கையை காலு முகம். ஓ, காலம் கெட்டு போயிருக்குமா? இந்த காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி ஹனிமூன், அது காமன். நீங்களும் அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? நல்லதா போச்சு. வீட்டை பார்த்துட்டீங்க, தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்துட்டீங்க, அப்படிதானே? ஹலோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நடு ரோட்ல பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டியை தள்ளி தள்ளி களைச்சு போயிட்டோம். முதல்ல எல்லாரோட வேலையும் இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. பசங்க அந்த விஷயத்துல சூப்பர். சும்மா காமெடிக்கு சொன்னேன், மனசுல எதுவும் வச்சுக்க வேணாம். வாங்க. பரவாயில்ல, தண்ணி குடிச்சு நாங்க இப்படியே கிளம்புறோம். நாங்க இன்னும் 50 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி வீட்டுக்கு போகணும். உள்ள வாங்கலாம். 5 நிமிஷம் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் போங்க. உள்ள வாழத்துக்கு எதுக்கு பயப்படுறீங்க? இது என்ன பேய் பங்களாவா? வாங்க. ஐயோ, தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன், கை தவறிடுச்சு. யார் இவங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டு இவங்க வந்திருக்காங்க. தண்ணி கேட்டா மோர் கொடுக்கற வம்சம் எங்களுது. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இந்த பேச்சுக்கு குறைச்சல் இல்ல. யார் வீடு யார் பணம்? வெளியில நின்னு மோர் குடிக்க கூடாது. வெக்கப்பட வேண்டாம், உள்ள வாங்க. பரவாயில்ல சார், இங்கே நிக்கிறோம். நோ 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 நோ, வீட்டுக்குள்ள வந்துதான் குடிக்கணும். உள்ள வாங்க. பரவாயில்ல, எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம், உள்ள வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உட்காருங்க. கமான், உட்காருங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம்? அது இங்க ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்திருந்தோம். நடுவுல பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. அதை ரிப்பேர் பண்ண கொடுத்துட்டு நடந்து நடந்து டயர்ட் ஆயிட்டோம். அதான் தண்ணி கேட்டு வந்தோம். தம்பி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் சார். சத்யா, எங்க இருக்க? அட, நீங்க ஏன் பயப்படுறீங்க? சின்ன வயசுல இவன் சேட்டை பண்ணும்போது இவனோட அம்மா போலீஸ் வந்தா புடிச்சு கொடுத்துருவேன், போலீஸ் வந்தா புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இருந்து இவன் இன்னும் பயந்துட்டு இருக்கான். இவன் என் ஃப்ரெண்டு நாகேந்திரன். ஆமா, சத்யா சொல்றதெல்லாம் உண்மைதான். குடிங்க. எடுத்துக்கோங்க, குடிங்க. பூஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பூஸ்டா? டேய், நான் மோர் கொடுக்க சொன்னா பூஸ்ட் கொடுத்துருக்க. அவங்க தண்ணி கேட்டா நீங்க மோர் குடுக்கற பரம்பரைன்னு சொன்னீங்க. நான் என் பரம்பரையை பத்தி காட்ட வேண்டாமா? அவங்க தண்ணி கேட்டா பூஸ்ட் குடுக்கற பரம்பரை. நான் பூஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு மரியாதை வரும், அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும்ல. ஏனந்தா ஓவரா பேசுற? இவங்களுக்கு எங்களை பத்தி தெரியாது, ஆனா உனக்கு தெரியும்ல. சரி, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. நான் எதுவும் வாயை திறக்கவே மாட்டேன். இப்போ மழை ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மழையில எப்படி போவீங்க? இங்கே தங்கிட்டு சாப்பிட்டு அப்புறமா போங்க. முதல் தடவை வாயில் நல்ல வார்த்தை. நீங்க பேசிட்டுங்க, நான் வந்துடுறேன். சரி சார், நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நாங்க இங்கேயே இருக்கோம். அப்போ வாங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்து ரெஸ்ட் எடுங்க.
பொம்பளை புள்ள இங்க தங்குறது நல்லதில்ல. எதுக்கு பயம்? நீங்க இருக்கீங்கல்ல. இது ரொம்ப கௌரவமான வீடு. பாவம் அந்த குழந்தை, அதான் அந்த பொண்ணு. அவ உங்களுக்கு பொண்ணு மாதிரி. தயவு செஞ்சு கேக்குறேன், ஒத்துக்கோங்க ஐயா. எப்படி சொல்லி இவனுக்கு புரிய வைப்பேன்? சத்யா, இன்னைக்கு ராத்திரி அவங்க இங்கே இருக்கட்டும் விட. நம்ம வேலை நாளைக்கு சாயந்தரம் தானே. காலையில் அவங்க போயிடுவாங்க. ரெண்டு பேரும் நல்லவங்க. லாயர் மாதிரி பேசுனேன். வாங்க, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் உங்க 2 பேரையும் தங்கறதுக்கு கேட்டு தான் வந்தேன். போங்க, ரூம்ல தங்குங்க. போங்க, போமா, பார்த்து போ. இங்க பாருங்க, வெளியில பயங்கரமான மழை விடாம பெஞ்சிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால எங்க முதலாளி மேடம் தான் பொண்ணு மாதிரி நினைச்சு இந்த ராத்திரில வெளியே போய் கஷ்டப்பட வேணான்னு இங்கேயே தங்க சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க எதுவும் பேச வேண்டாம், ஒழுங்கா இங்கேயே தங்குங்க, அவ்வளவுதான். இங்கே தூங்கணுமா? ஆமா, இங்க நல்லா தூக்கம் வரும், தூங்குங்க. ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வரலன்னு வைங்க, நல்லது கேட்டதெல்லாம் பேசிட்டு இருங்க, அதுக்குள்ளேயே விடிஞ்சிரும். தூங்குங்க, நான் வரேன். குட் நைட்.